மகர ராசி அன்பர்களுக்கு 2026ல நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குங்க. ஆனா நிறைய அப்படின்னு சொல்லும்போதே சில விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதும் மனசுல ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். அப்பதான் அந்த நிறைய நல்லா இருக்கக்கூடிய விஷயத்த அனுபவிக்க முடியும் அப்படின்றது தெள்ளன் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான் உங்களுக்கு ஜூன் 2 கடகத்துக்கு வரும்போது, இவ்வளோ நாள் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய ராகு தலை தூக்க ஆரம்பிச்சிடுவார். அப்படி இருக்கும்போது அவங்க தன்முனைப்பு பொதுவாகவே மகர ராசி என்னன்னா, எதுவுமே மனசுல வச்சுக்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜென்ரலி டக்குன்னு பேசிடுவாங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. அவங்களுக்கு அது ரிவெஞ்ச் ஆகுன்றது கூட தெரியாது. அவங்களுக்கு அந்த பக்குவம் கொஞ்சம் குறைவு எப்பயுமே மகர ராசிக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, வீணா எனிமிட்டியை சம்பாரிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், 2ஆம் வீட்டில் ராகு இருக்குன்றதை ஆல்வேஸ் ஞாபகத்தில் வச்சுட்டு, ஜூன் அப்படின்ற மாதம் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, நான் வடக்கல், யார் மனதையும் நான் குத்தி பேச மாட்டேன், அதை என் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் பேசுவேன் அப்படின்ற ஒரு அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கல அப்படின்னா நிறைய பிரச்சனைக்குள்ளே மாட்டுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் இன்சைட் ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அவங்க அதை ஒர்க் பேலன்ஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளெல்லாம் நிறைய ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வின்னிங் சீக்ரெட் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுக்கு எது பிரச்சனை, சர்ப்பதோஷத்தோட ஏதாவது பிறந்திருக்காங்களா என்னன்றது பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் சர்ப்பதோஷ பரிகாரங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராகுக்கு எது பயிற்சி எப்போதான் ஆச்சு, ஆனால் இதன் நாள் வரைக்கும் குரு ஹெல்ப் பண்ணிட்டார். ஆனால் செகண்ட் ஹாஃப் வரும்போது ராகுக்கு எது தன் நிலையில் ஆடும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு யாரையும் நான் தாக்கி பேச மாட்டேன். இதுதான் அவங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டுக்கு உண்டான சூப்பரான தாரக மந்திரம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும்.